இன்னொரு அக்கௌண்ட் யாரோ வந்திருக்காங்க, அது நம்மளை வெளில தள்ளிட்டு அவங்களுக்கு வந்து ஒரே அக்கௌண்ட் 2 வாட்டி ஐயோ ஆரம்பிச்சிடவா?
Okay, so hello all. என்ன எல்லாம் தொங்கி போய் உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க, காலைல 9 மணி தான் ஆகுது. ரைட். ஸோ எத்தனை பேருக்கு இந்த ப்ராசஸ் பற்றி தெரியும்? How many of you know about this process? Examination process, class process இல்லை. ஸோ some of you look experienced, உங்களை முன்னாடியே பார்த்துருக்கீங்க கிளாஸில். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ப்ராசஸ் பற்றி? யாராவது அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? கொடுத்ததில்ல. ஸோ எவ்ரி ஒன் ஆர் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கீங்க இல்லையா? ரைட். ஸோ ஐ வுட் லைக் டு ப்ரைஸ் யூ ஃபார் 2 things. One for choosing UPSC. Yeah, please. One for choosing UPSC because around 15,000 people, 15 lakh people are fighting to get a seat into this UPSC. Right. So in the competition, manasla vechittu you have come here to work hard and get a seat, right? One thing. Second, இவ்வளோ மழை நேற்று நைட்டு எல்லாத்தையும் தாண்டி வந்தே தீர்வேன்னு சொல்லி வந்திருக்கீங்க. ஆனால் இந்த மோட்டிவேஷன் வந்து யூ ஹாவ் டு மெயின்டைன் இட் ஃபார் த நெக்ஸ்ட் 1 year, ரைட்? யா. ஸோ பிகாஸ் இப்போ தான் மான்சூன் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் மான்சூன் இன்னும் ஒரு 3 மாதம் போகும். அண்ட் வி ஹாவ் வின்டர் as well. ஸோ இழுத்து போத்திட்டு தூங்குறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் திஸ் எக்ஸாமினேஷன் ரிக்வயர்ஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க், ரைட்? அஃப்கோர்ஸ் ஹார்ட் ஒர்க் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. பட் எஸ், யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட், ரைட்? ஸோ I'll give you a brief introduction about UPSC. நிறைய ஆல்ரெடி 4 கிளாஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க யூபிஎஸ்சினா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே. ஸோ வில் ஃபாலோ அ ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூபிஎஸ்சி என்ன எதிர்பார்க்குது, வாட் யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் யூ. செகண்ட்லி, we would introduce ourselves. And thirdly, we'll get into the class. இன்னைக்கு கிளாஸ் எதுவும் இல்லை. we'll not getting into the content today. Just an introduction. எப்படி நம்ம கொஷின்ஸ் வருது, மெயின்ஸ் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க. நீங்கள் என்ன இன்னைக்கு பிளாக் ஹோல் நடத்திடுவேன்னு நினச்சிங்களா? No, right. Yeah, our first class would be universe, but not today. Right. So, what do you think that UPSC expects from us? கிட்டத்தட்ட இந்த வருஷம் 1056 vacancies. So, what do you think UPSC expects from these 1056 candidates? Problem solving capacity, analytical ability. Yes. சொல்லுங்கப்பா, என்னப்பா? நீங்கள் இன்ட்ராக்டிவாக இருங்க, முடிஞ்ச அளவு இன்ட்ராக்டிவாக இருங்க. இது நெட்டு போயிடுச்சு, ரைட்? ஸோ வாட் டு யூ திங்க் யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் யூ பீப்புள்? சைலண்ட்டாக இருக்கிறத டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ப்ளீஸ் ஸ்பீக் அவுட் சம்திங். ABCDனாலும் சொல்லுங்கள், ரைட்? ட்ரை டு ஸ்பீக் அவுட். இன்னும் எத்தனை கிளாஸுக்கு இப்படி அமைதியாக இருப்பீங்க? டெல் மீ. அவங்க சொல்கிறாங்க, ஃபாலோ அப். வாட் யூ திங்க் யூபிஎஸ்சி ஏதாவது தப்பு பண்ணிடுவேன்னு எதுவும் பயப்படுறீங்களா? இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான், என்ன யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுதுதான் கேட்டிருக்கேன். சொல்லுங்கள், பரவாயில்ல. இம்ப்ளிமெண்டிங் தேர் பாலிசிஸ். எஸ், குட். ஃபர்தர்? லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். எஸ். இன்ஃபேக்ட் எஸ், சர்வீசிங் மைண்ட் செட். வெரி குட். சர்வீஸ் மைண்ட் செட். எஸ். அதாவது கரெக்ட், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த பியூரோக்ராட் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கும் இல்லையா? ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க்ஸ் இருக்கும். பட் பிஃபோர் தேட், இப்போ நீங்கள் யாருமே பியூரோக்ராட்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் யாருமே பியூரோக்ராட்ஸ் கிடையாது. அப்போது இப்போது நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க யூபிஎஸ்சி? யூ ஆர் நாட் அ லீடர் நவ், யூ ஆர் ஜஸ்ட் அ நார்மல் சிட்டிசன். Determined. Okay. வேற நிறைய யூபிஎஸ்சி மோட்டிவேஷனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூபிஎஸ்சி மாஸ் என்ட்ரி இந்த மாதிரி சில வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். பட் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? டைம் மேனேஜ்மெண்ட். ஃபைன். அ குட் பர்சன். அதெல்லாம் ஜென்ரலாக ஒரு நல்ல பர்சனுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ். இந்த மாதிரி நல்ல பர்சனுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த குவாலிட்டிஸை வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. யா, கன்சிஸ்டன்சி. வெரி குட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் as well. டிசிப்ளின். எஸ், டிசிப்ளின். வெரி குட். குட். நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா குவாலிட்டிஸுமே வந்து யூபிஎஸ்சி இஸ் எக்ஸ்பெக்டிங், அஃப்கோர்ஸ். பட் ஐ திங்க் ஃபார் மீ UPSC expects a responsible citizen. Already நான் மேபி ஒரு சிலர்கிட்ட சொல்லியிருப்பேன். UPSC expects a
ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ். நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் யூஆர் ஆல் ஸ்டேயிங் இன் அண்ணா நகர், ரைட்? எனி ஒன் ஃப்ரம் ஃபார் ரிமோட் பிளேஸ்? குடுவாஞ்சேரி அங்கே இருந்தது அது யாராவது? குடுவாஞ்சேரி, ரெட் ஹில்ஸ். ஓகே, ஃபைன், வெரி குட். செங்கல்பட்டு ட்ரெயினில் வரீங்களா? ஓகே, குட். ஸோ ஒன்றும் இல்லை, அண்ணா நகர் இஸ் அ ஹேப்பனிங் பிளேஸ் அட் தி நைட் as well, ரைட்? நைட்டும் பகல் மாதிரி தான் இருக்கும். மேபி நீங்கள் இப்போ தான், இஃப் யூ ஆர் நியூ டு சென்னை, தென் யூ வுட் ஆப்வியஸ்லி ரோம் அரவுண்ட் அண்ணா நகர் இந்த நைட் டைம்ஸ். ஸோ 12 மணிக்கெல்லாம் ரொம்ப ஆக்சுவலாக வெளிச்சமாக இருக்கும். பிரியாணி கடைகள் நிறைய இருக்கும், பிரியாணி பொட்டலங்களும் நிறைய கிடக்கும், ரைட்? ரோடு சைடில் ஃபுல்லாக சாப்பிட்டு தூக்கி போட்டுருவாங்க. பார்த்துருப்பீங்க மேபி, இல்லை இது இன்னும் பார்க்கலன்னா யூ வுட் டெஃபினெட்லி விட்னஸ் தீஸ் things around Anna Nagar. And Anna Nagar is a UPSC hub. All you people are staying in Anna Nagar. Like your co-aspirants, எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. எல்லாம் நம்மளுக்கு பண்ணுற வேலை தான், ரைட்? So this is not the behavior what UPSC is expecting. Just an example, right? So UPSC expects whom? A responsible citizen. Who is a responsible citizen? குப்பையை குப்பை தொட்டியில் போகிற சிட்டிசனா? Who is a responsible citizen? Good. Anything else? Following the rules. Okay, அதான் குப்பை எடுத்து குப்பை தொட்டியில் போடணும் அப்படிங்கிறதா, ரைட்? வேற? Accountable to his actions. Very good. Anything else? Following his duties. Very good. So yeah, more or less எல்லாருமே அதான் சொல்கிறீங்க. என்னப்பா நீங்கள் எப்போ டியூட்டி ஃபாலோ பண்ணுன்னு கேட்குறீங்களா? ரைட். So a responsible person, number one, he must be an aware person. எனக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் I can't be responsible. First of all, I need to know something. We are born and brought up in such a way that we are irresponsible. First of all, our school syllabus. How many of you can strongly say that என்னுடைய ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் நான் நல்லா படித்தேன், இன்ன வரைக்கும் எனக்கு பேசிக்ஸ் ஞாபகம் இருக்குது அப்படின்னு? Really? Very good. Any others? Really tough, because in our school days, நாம prepare பண்ணது for what? For marks. Definitely not for gaining knowledge. இல்லையா? But UPSC expects the other way. We need to have gained knowledge from our school days, because that's the basic thing that everyone should get. இல்லையா? So once our basics are built up very strongly, அதுக்கப்புறம் 4 வருஷம் or 3 years college. UPSC உடைய basic qualification graduation. இல்லையா? அந்த 3 வருஷம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க apart from your college days? I want some responsible answers. காலேஜில் 3 வருஷம் இல்லை 4 வருஷம் படிச்சிருப்பீங்க. ஸோ apart from the school books or school syllabus, what would you have gained? வடிவேல் பாக்கெட் எடுத்து காட்டுற மாதிரி. Okay. In fact, whatever you have learned from your school days, you should have applied it onto the real life. You would have learned geography, you would have learned history, you would have learned polity, maybe civics, right? இப்போ இது எல்லாத்தையுமே அடுத்த ஒரு 3 வருஷத்தில் நீங்கள் நியூஸ் பேப்பர் வாசிச்சிருக்கலாம். காலேஜ் டைமில் நியூஸ் பேப்பர், யூ ஷுட் ஹவ் ரெட் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் யூ ஷுட் ஹவ் அப்ளைட் வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட் இன் யுவர் ஸ்கூல் டேஸ் ஆன் த நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் புரிஞ்சிருக்கணும். நம்ம அப்பா அம்மா பேசுகிறது கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நம்ம ஜென்ரலாக அரவுண்ட் சம் டீ ஷாப்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் ஆர் சம் அங்கிள்ஸ் வுட் ஹவ் பின் டிஸ்கஸிங் சர்டன் வேர்ல்ட் நியூஸ் அண்ட் ஆல். அஃப்கோர்ஸ் டிஸ்கஸிங் இஸ் குட், பட் தே லேக் நாலேஜ். பட் அந்த இன்ட்ராக்ஷன் ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். நாம் அந்த மாதிரி எந்த இன்ட்ராக்ஷன்லையுமே ஈடுபடுறது கிடையாது இல்லையா? ஸ்கூல் டைமில் பென்டென், காலேஜ் டைமில் மேபி சம் அனிமே ஆர் சம்திங், ரைட்? பட் we have never been involving ourselves in some fruitful discussions. We never discuss. So that is the difference between an aspirant from the other parts of the country who are successful and aspirants from south especially. Because நாம வந்துட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாமளாக படிப்போம், நாமளாக ஓகே இதுதான் கோல் அப்படின்னு ஒன்று நினச்சிப்போம், ப்ரிப்பேர் பண்ணுவோம், அது எங்கே போகுதுன்னே தெரியாது. பட் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, டெல்லியில் ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, பீப்புள் வுட் ஜென்ரலி டிஸ்கஸ், தே ஃபார்ம் டீம்ஸ், they would discuss. ஒருத்தர் ஏதாவது ஒரு வகையில் if they are down, the other person would pull them up. அந்த பிஹேவியர் ஆக்சுவலாக இங்கே என்னால் பார்க்க முடியல.
right? So we would make some arrangements for that, definitely. Right. So coming to the newspaper, நாளைக்கு நமக்கு newspaper class இருக்கு. நாளைக்கு definitely நம்ம newspaper discuss பண்ணுவோம். But before that, how many of you have the habit of reading newspapers? Good. Good. Front page மட்டும் இல்ல, ஃபுல்லா கையை தூக்கிட்டு இறக்கிட்டாங்க. Yeah, good. Fine. Economy page. அதில் ஒரு பொய் தெரியுது, பாதி தான் வருது. ஸோ யா, யூ வுட் ரீட். வெரி குட், ஃபைன். ஸோ இதெல்லாமே நம்ம நாளைக்கு பார்ப்போம், எப்படி நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். மேபி இதுவே உங்களுக்கு அழுத்திருக்கும், ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம். யூபிஎஸ்சியோட இனிஷியல் ஸ்டேஜஸில் ரொம்ப ஃபேமஸ் டாபிக். 4 மணி நேரம் எடுத்தேன் நான்லாம் ஃபஸ்ட் டைம் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண வரும்போது. அப்படியே வந்து நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒவ்வொரு நோட்ஸாக எடுத்து எழுதிட்டு இருப்பேன். அட்டர் வேஸ்ட் ஆஃப் டைம். ரைட், fine, we'll all discuss that. So very few of you would have the habit of reading newspapers, but UPSC requires an informed aspirant. So basics, current affairs, application of basics onto current affairs, which we are not yet doing right now, right? So we should do all these things to be a well informed citizen. And secondly, UPSC expects a curious person. School time lerende whatever we are following la, the institution would give a book, we would learn it line by line from page 1 to page 500 without knowing why it is required. எதுக்கு தேவை, ஏன் தேவை, அந்த ஒய்ங்கிற கேள்வியை நம்ம கேட்கறது இல்லை. பட் யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே it is based on why. Maybe a few factual questions maybe, but why அது நாம் எதுவுமே பண்ணுறதே கிடையாது. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல், லைக் பயோடெக்னாலஜி, இதெல்லாம் ஏன் எதுக்கு பண்ணுறாங்க? they are operating செல் எடுக்கிறாங்க, they are operating something, DNA வந்து மாடிஃபை பண்ணுறாங்க, okay, they are doing something, but why? No one is curious, இல்லையா? So you have to be curious. When China transgresses into Indian boundary, you have to understand why. Right? When there is a Manipur issue, you just can't sit in your homes and say, okay, there is an issue happening in Manipur. Oh, very sad. அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க முடியாது. Right? You have to understand why such issues is there. You have to connect the topic with so many basic areas that you have already learned. Geography இருக்கு. Because Manipur issue is definitely one of the geographical issues. நாம யாருமே அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்துருக்க மாட்டோம். அது ஏதோ political issue. It is not just a political issue. It is a geographical issue. It is an economic issue. Of course, it is a political issue, right? So, in the mari வெவ்வேறு angle, we have to try to connect and try to understand, and that is what UPSC expects. Romba simple. I got an interview question. Aditya L1 இருக்கு. Aditya L1 is there. You would have heard about it, yeah? Famous mission, yeah. Aditya L1 உடைய features எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். You would, இப்போ if I'm asking to you, what is L1? Lagrange. Very good. But this is not the question asked in interview. Very good, of course. Knowing what L1 is very good. என்ன தெரியுமா கேட்டாங்க? What is the goal of Aditya L1? Tell me. Solar observation. Good. So why should we place Aditya L1 in the space and not on the earth? சூரியனை பார்க்கறது தானே கோல். அது நீங்கள் எர்த்லேயே உட்காந்து பார்த்துட்டு போயிடலாமே, எதுக்கு ஸ்பேஸில் கொண்டு போய்? ஓகே, okay, detailed study can be done. Good. Actually அந்த டைமில், அந்த ஹை ப்ரெஷரில் இந்த மாதிரி பேசிக் தாட்ஸே நமக்கு வராது. நாம் இப்போ சில்லாக இருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஆக்சுவலாக அது வருது. ரைட்? ஸோ we have to dig upon why. எதுக்கு ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல எதுக்கு இந்த சம்பவம் பண்ணுறாங்க, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வைக்கிறாங்க, எதுக்கு வைக்கிறாங்க, அதை எதுக்கு L2ல வைக்கிறாங்க, ரைட்? ஸோ we have to know all these reasons. அதுதான் ஒரு நல்ல UPSC aspirantக்கு அழகு. Right? So for the next year, you're not just going to learn passively, you're going to analyze, ask questions, why, what, where, இதெல்லாம் கேட்க தான் போகிறீங்க. ரைட், ஃபைன். Now, உங்களுக்கு வந்துட்டு புக் லிஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் you would have got your book list. Fine. ஸோ அந்த புக் லிஸ்ட் எல்லாத்தையும் பாருங்கள். NCERTs are basics. NCERT வந்து இப்போ நீங்கள் 6th standard NCERT, if you take it, there will be some childish stories எல்லாம் இருக்கும். இப்போதைக்கு அதெல்லாம் நினச்சி ஒரி பண்ணிக்க வேண்டாம். Just quick read, 50 to 60 pages தான் இருக்கும். ரைட்? Just skim through them, learn it, and அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அட்வான்ஸ் புக்ஸ்க்கு வரலாம். ரைட்?
Okay? Fine. Good. ஸோ ஒரு பேசிக்ஸ் ஆஃப் ஜாகிரஃபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் பிளாக் ஹோல் பிக் பேங் தியரியெல்லாம் எடுக்க போகிறதில்ல. மேபி அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். ஸோ வில் ஸ்டார்ட். இல்லை இது நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், சும்மா இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். அந்த உங்கள் ஆர்வம் புரியுது, பட் நாட் டுடே. ரைட். ஸோ வாட் இஸ் ஜியாகிரஃபி? இப்போ இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து என்னப்பா பண்ணுவீங்க? வாட் இஸ் ஜியாகிரஃபி? ஸ்டடி ஆஃப் எர்த். யூனிவர்ஸ்லாம் படிக்க மாட்டோமா? வாட் இஸ் ஜியாகிரஃபி? Oh, sorry. Let's introduce ourselves. Myself, Babin. பேர் கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் இருக்கும். Babin. Now, introduce yourself, your name, எந்த ஊர்லேருந்து வரீங்க, where you're coming from, and why UPSC. $1 million question which no one knows the answer. எதுக்கு UPSC எடுத்தோம்? I want serious answers. Right? சும்மா காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. Right? So, myself, Babin. I'm going to handle geography for you. Right. Now, let's start from the girls' side. Yeah. Solunga. Your name? Sit down. Sir, I'm Suchita. Yeah. I'm coming from Panjanam district, sir. Sivagangai. Sivagangai. Okay. Why UPSC? Sir, first I studied TNPSC group 4 examination, sir. கொஞ்ச மார்க் அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபீல்ட்ல வந்ததுக்கப்புறம் எனக்கு UPSC படிக்கணும் வச்சு ஞாபகம் வந்துச்சு. ரைட். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் படிச்ச நல்லா வந்தா எங்க ஊர்ல பொண்ணுங்களை அவ்வளோ படிக்க அனுப்ப மாட்டாங்க சார். எல்லாமே காலேஜ் முடிச்சோன்னே நான் படிச்ச நல்லா வந்தா என்னை பார்த்து இன்னும் நாளைக்கு நல்லா வரும். Good. Bigger dreams and setting a milestone. Very good. Yes. Myself, Amatoshin, sir. Coming from Trichy. UPSC எடுக்க படிக்கணும்னா like I want to get diverse of knowledge, sir. ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் இன்வால்வ் ஆகாம like UPSC is a mixture of knowledges மாதிரி sir. அத நிறைய படிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. So அதான் என்னோட ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். Okay. Good. Right. Yes. From Trichy. Dream. Okay. Fine. Yes, ma'am. So my name is Vandana Yadav, and my native is Uttar Pradesh. Mhm. I'm from North. So, but here I'm living in KK Nagar, and I've completed my BSc Zoology and Biotech. Zoology. Okay. So, and I want to pursue UPSC because the kind of diversity it provides, and it provides a platform to serve for the people and do a service to the nation. So that is one thing, and the second is the security of job. Right. Good clarity. Yes, ma'am. Lakshmi Priyadarshini, sir, from Chennai only. Why UPSC means I always wanted to serve, like help people, but why not try in this field? And I want to gain some knowledge in all the fields. Okay. Fine. சொல்லுங்கப்பா, அடுத்து நீங்க தானப்பா. நிர்மல். Yes. சென்னை. விஷன். நீங்கள் எதுவுமே சொல்கிறதுக்கெல்லாம் வெக்கப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. ரைட்டா? நான் திரும்பவும் சொல்கிறேன், யூ ஆர் ஆல் கோயிங் டு ஒர்க் அஸ் எ டீம். ரைட். ஐ வில் டெல் யூ த ப்ரொசீஜர் இன் அ ஃபியூ மினிட்ஸ். எல்லாருமே 5 பேராக பிரிய போகிறீங்க. ஒவ்வொருத்தர் யூ ஆர் கோயிங் டு பி லைக் அ ஃபேமிலி. ரைட். ஸோ யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் ஹோல் ஹார்ட்டட்லி. எப்படி ஹோல் ஹார்ட்டடாக படிப்பீங்க? நம்ம ஸ்கூலில் காலேஜில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு அப்படி இல்லை. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து கை தட்டுற வேலை இல்லை இது. Right? You're all going to prepare seriously. You're all going to pull up the person who's behind you. சும்மா வந்துட்டு பின்னாடி இருக்கவங்கள வந்து கலாய்ச்சி அது இல்லை. அதெல்லாம் காலேஜோட முடிஞ்சு போச்சு. இங்கே அந்த வேலை பண்ணிங்கன்னா எனக்கு 2 or 3 days before prelims. Sorry for interrupting. Right? திரும்ப வருவோம். 3 days before prelims இங்கே பார்க் இருக்குது. உங்களுக்கு மிஸ்டர் வைகோ அவரோட ரெசிடென்சி இங்கே தான் இருக்குது. அந்த பார்க்கில் ஒரு 2 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு கேங்கே நின்று பேசிகிட்டு இருக்கு. படிச்சிட்டியாடா? ஹேவ் யூ ப்ரிப்பேர்ட் வெல்? ஒருத்தன் கேட்குறான். அண்ட் தி அதர் பர்சன் இஸ் சேயிங், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் யூபிஎஸ்சிக்கு என்னையா மரியாதை? டேய், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐம் சாரி. Oh, what is the respect for UPSC if you clear it in first attempt? A person is saying.
ஏண்டா டேய், you're spending so much of money here, so much of energy here, and apart from that you're spending so much of your time here. 1.5 வருஷம் படிச்சுட்டு இவன் சொல்கிறான், எனக்கு ஒரு செகண்ட் கேட்டவுடனே பக்குன்னு ஆயிடுச்சு டே. ரைட். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு வரவே கூடாது. நான் வந்து என்னென்னா, அஃப்கோர்ஸ் யூ ஆர் கோயிங் டு பி ஒர்க்கிங் அஸ் அ டீம், பட் வந்து எப்பயுமே ஒருத்தர் இன்னொருத்தரை புல் டவுன் பண்ணுறதுக்கு நினைக்காதீங்க, இன்னொருத்தர் வந்துட்டு தூக்கி விடுறதுக்கு மட்டும் நினைங்க. ரைட். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அந்த நாலேஜை ஷேர் பண்ணுங்கள், நம்ம அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் வரும். ரைட். எஸ். ம். ஓகே. 12th UPSC ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஓகே ஃபைன். எதாவது அட்டம் கொடுத்துருக்கீங்களா? ஓகே குட். ஓகே. அருண். from Tirunelveli district, currently in Chennai. UPSC வந்து இதுக்காக எடுத்தனா அது பவர் சார். பவர். ஓகே அவ்வளோதானா? ஓகே ஃபைன். பவர். ரைட். அங்கேருந்து வருவேன்னு நினச்சிங்களா? சொல்லுங்கள். My name is Trichy. I'm currently pursuing BCom General and third year in BG Vaishnava. ஓகே காலேஜ் முடியலையா? No, sir. ஓகே ஃபைன். ரைட். And actually, I really want to serve people with a prestigious position. I want to train, I want to respect society. Actually. ரைட். Sir, I'm Ranjit. I'm from Results. I'm going to become general in BG Vaishnava. UPSC வந்து சின்ன வயசுல எங்கள் அப்பா சொல்லுவாங்க சார், UPSC IAS நான் அப்புறம் எனக்கு தெரியாது சார். அப்புறம் 11th 12th வரும்போது சும்மா அதை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தேன் சார். அப்புறம் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட். Okay, good. So your father's dream has turned into your dream. Right. Yes. I'm Jebulin. Jebulin. Kanyakumari. நானும் கன்னியாகுமரி தான். வாங்க. வெல்கம் டு. யா. நான் ஏற்கனவே கிராக் பண்ணவங்களோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதில் இருந்து ஒரு ஓகே இன்ஸ்பிரேஷன். ரைட். எஸ். So myself, Birman. நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ரைட் பரவாயில்ல. I'm residing in Padi. I'm pursuing my degree in the discipline of public administration. And why UPSC? I like to work in dynamic situations. I don't want to do a 9 to 5 job. ஓகே சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணணும். ரைட். எஸ் மேம். மீனாட்சி from Vellore district Tirunelveli. BA economics முடிச்சிருக்கேன். எக்கனாமிக்ஸ். I'm a staff nurse, government staff. So 3 years work பண்ணதுக்கு அப்புறம் ஜாப் இப்போ விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன் யூபிஎஸ்சினா நான் வந்துட்டு சிங்கிள் பேரண்ட் அம்மா மட்டும். ஸோ சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா சொந்த ஃபேமிலியிலுமே ஒரு சில மாதிரி டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கும். மாமா பொண்ணுங்களுக்கெல்லாம் வேற மாதிரி, பெரியம்மா பொண்ணுங்களுக்கெல்லாம் வேற மாதிரி. அம்மா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டதுனால அங்கே எங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிற அந்த எந்த ப்ரிவிலேஜஸும் இருக்காது. எல்லாத்துலேயுமே ஈவன் ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் சாப்பிட்றது கூட லாஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போலேருந்தே ஒரு மாதிரி பெருசாக ஏதாச்சும் பண்ணணும்னு தெரியும். படிப்பு மட்டும்தான் என்னோட உலகமாக இருந்தது. ஸோ நான் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தேன். அப்போ வந்துட்டு நல்ல மோட்டிவேஷன் இருந்தது. பேசிக்லி நான் வந்துட்டு ஹிந்து தான், ஆனால் அந்த ஸ்கூலோட டீச்சிங்ஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக ஏதாச்சும் சொசைட்டியில் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு வெரி, அதனால வந்துட்டு இருக்கிறதுலேயே ரொம்ப எஃபெக்டிவான ப்ளஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டானது இதுதான் அப்படின்னு சொல்லி. வெரி குட் வெரி குட். ரைட் குட். எஸ். Sir, myself Tanuja. I'm from Thuthukudi district. I'm currently doing my third year in Anadash College, UPSC Computer Science. And why UPSC அப்படின்னா, from the childhood my parents would say that you can become a doctor. That's why I'm interested in science. After some years, I thought that that's not my place. And also, I wanted to gain knowledge and basically have a mindset to serve people. Right. So, I chose this IAS. Right. Good. Yes. I'm Sai Bhushan. I completed BSc Physics in Noida. Physics. Okay. I'm in Chennai only. I like to serve people and feed my brain. Okay. ஸோ வந்து மூளைக்கு உணவு கொடுக்குற மாதிரி. ரைட். ஹவுஸ் ஃபிசிக்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். குட் குட். நிறைய தேவைப்படும். ரைட். எஸ் சார். Myself, Kapil Kumaran from Redhill, sir. Currently pursuing Bachelor of Degree in Engineering Mechanical. Why UPSC? Why UPSC? My passion is to become a police officer from childhood, sir. I preferred a group for my own only. But my mom told to select UPSC and go in that rank. Because becoming a state government officer, there will be no respect. இருக்கும்பா. ரைட். ஓகே
குட். ராஜத் ராய். ம், முடிச்சிட்டிங்க நீங்களும் ஃபிசிக்ஸ். ஓகே, நிறைய ஃபிசிக்ஸ். ஓகே, டைவர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குது. எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ். குட். இன்ஃபேக்ட் வெரி குட். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ இஸ் வெரி குட். ஏதோ லைக் ஏதோ ஒரு குட். வெரி குட். UPSC இருக்குன்னா வந்து சிஸ்டர் வந்து டாக்டர். ம், ஸோ ஃபினான்ஷியலி ரொம்ப டைட் ஆயிடுச்சு. 2020 பாஸ் ம். பிகாம் கம்ப்யூட்டர் விஷயம். ம், ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் 2 years வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் இப்போ கொஞ்சம் ஓகே, மறுபடியும் லைஃப்பை செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. குட். எஸ் சார். Myself, Afridi Sheikh, sir. அஃப்ரிடி. எஸ். Coming to being mechanical engineering at SRV Institute of Technology. ம். UPSC வந்து அப்பா போலீஸ் சார். ஆ, ஸோ அப்பா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கொஞ்சம் குட் குட். ம், வெரி குட். எஸ். Sir, I am Arvind from Thoothukudi, completed BE Electrical. ஏன் யூபிஎஸ்சினா நிறைய கற்றுக்கலாம், எலக்ட்ரிக்கல் கற்றுக்கலாம். ஓகே ஓகே. ஏன்பா. குட். Sir, I am Pranesh. பிரணேஷ். From Tirupur. திருப்பூர். So I am BA Sociology. சோஷியாலஜி. வாங்க 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 வாங்க. இல்லை, நான் சோஷியாலஜி இல்லை. யுவர் ஆப்ஷனல் சோஷியாலஜி. Yes, sir. சோஷியாலஜி. ரைட். குட். யா. So I chose UPSC because instead of just talking about problems like இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசுறத விட you have to do something in the field. So this service provides That forum for being in action. to do something. Yeah. Good. Yes. I am Tarun. Tarun. Coming from Tirunelveli. கால் மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காரு? யா. For authority. அத்தாரிட்டி. ஓகே. I am Diksham, completed BA Sociology. டர்க்கிம் என்ன சொல்லியிருக்காரு? யா. காஞ்சிபுரம் சார். காஞ்சிபுரம். எந்த காலேஜ் ஆக்சுவலாக? மூணு பேரும் ஒரே காலேஜா? என்ன பிளான் பண்ணி தான் வந்திருக்கீங்க என்ன? ரைட். ஸோ ஓகே, எந்த காலேஜ்? BG வைஷ்ணவ். வைஷ்ணவ். ஆ, இங்கே தான் இருக்குண்ணா. ரைட், சொல்லுங்கள். சார் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா எனக்கு பிடிக்கும், அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். ஏய், கார்பரேட் ஏதாவது ஒர்க் பண்ண முடியும். ஃப்ரீயாக லிபரலாக அங்கே போட்டு புளிஞ்சு எடுப்பாங்க. ட்ரைனிங்லேயே புளிஞ்சிருவாங்க. 20 கிலோ குறைஞ்சிரும். ஓகே. யா. எஸ் மேம். So my name is Monica. மோனிகா. I've completed biomedical science. ம். So why I choose this after my biomedical sciences, I worked for 2 years. ம். So I took an administrative position. So I managed a huge team. Okay. All the states. வெரி குட். So I understood I could work at difficult position at difficult time period also. So I thought, why can't I apply in UPSC? ஓகே, வெரி குட். குட் ப்ரொஃபைல். ரைட். எத்தனை பேர் இருக்கீங்க? ரைட், ஃபைன். ஸோ ஐ குட் ஹியர் சம் குட் ரீசன்ஸ் ஒய் யூபிஎஸ்சி, குட் ப்ரொஃபைல்ஸ், டைவர்ஸ் டிகிரி இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த கிளாஸ் நல்லா என்ரேஜ் ஆகும்னு நினைக்கிறேன், மாற்றி மாற்றி கேள்வி கேட்டு. ரைட், தட் வில் பி குட். பட் சில பேர்கிட்ட, சில பேர் இல்லை, நிறைய பேர்கிட்ட ஒய் யூபிஎஸ்சி அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பரான ரீசன் இல்லை. நீங்கள் இதே கேள்வியை உங்களுக்கு யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் திஸ் கொஷின் வுட் பி ஆஸ்க்ட் யூ. நாம் சிரிச்சு விட்டுட்டோம், கலாய்ச்சிட்டோம். வாட் இஃப் த சேம் கொஷின் கம்ஸ் டு யூ இன் யூபிஎஸ்சி இன்டர்வியூ போர்ட்? அந்த 5 பேரும் உட்காந்து நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாம் சிரிக்கிறது ஓகே, இட் வில் கோ அவே. பட் அந்த 5 பேர் சிரித்தாங்கன்னா our hard work, our dreams, everything would go away. இல்லை? ஸோ அஃப்கோர்ஸ் our class would be fun, இப்படி தான் போகும். பட் சில விஷயங்கள் யூ ஹாவ் டு கிளியர் பண்ணிக்கணும். why UPSC? You said a very good reason, ma'am. It will definitely be very valid. அந்த மாதிரி ஒரு சிலர் நல்ல ரீசன் சொன்னீங்க. குட். யூ ஆல்சோ said a very good reason. அந்த ஃபன்னி ரீசன்ஸை தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும்.
அந்த ஸ்ட்ராங்கான ரீசன் யூபிஎஸ்சி போர்டை இம்ப்ரெஸ் பண்ணதோ இல்லையோ அடுத்த ஒரு வருஷம் உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுக்கும். சொல்லுவாங்கல்ல, when you feel tired just think why you started. எதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு யோசிங்க. பொழுதுபோக்குக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் 4 மாதம் தாண்டாது, ஃபியூல் காலி ஆயிரும். This process is very long, 1 year for preparation and 1 year for your exams. Prelims, mains and interview. Very, very tiring process. To keep yourself motivated, the first fuel is your inner self. Right? You must have a strong soul. எது கொடுத்தாலும் வளைஞ்சிருவேன் அப்படின்னா, right? So please develop a strong soul and maybe இன்னும் ஒரு வாரத்தில் மறுபடியும் இதே கேள்வி கேட்கும்போது come with a very good reason. Of course, your reasons were good. நான் இல்லைன்னு சொல்லலை, ப்ராக்டிக்கலி அதுதான் உண்மை. எல்கேஜி செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகிட்ட போயிட்டு ஏன்ப்பா யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னா, எனக்கு பிடிச்சிருக்கு, பவர் வேணும், ரைட்? எனக்கு ஆக்சுவலாக நான் ப்ரிப்பேர் பண்ண டைமில் there was staff asking the same question, why UPSC? And one person said, money. That is the most utter worst thing a person could say. Right? So, please develop some good reason for this question, why UPSC? Right? Okay, good introduction. Shall we move to the class? Right? நான் எதாவது டிமோட்டிவேட் பண்ணிட்டேனா? இல்லை. Okay, work hard. Right? Fine. நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்? பிகாஸ் நம்மளுடைய சிலபஸ் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப வாஸ்ட். our syllabus is huge. In fact, there is no syllabus. அதுதான் ஆக்சுவலாக இஷ்யூவே. We have no syllabus. Did UPSC prescribe any syllabus for prelims? 7 lines. Geography. என்ன geography? What geography? Polity. What polity? Is it constitution? Or is it laws? Or is it some kind of CRPC கூட, IPC கூட? Current events. Past 3 years are current events. And UPSC would ask a question from before 10 years back and say that this is current affairs. So your syllabus is very huge. So prepare yourself for handling it. Right? Okay. So இவ்வளோ ஹெவியாக இருக்கக்கூடிய இந்த சிலபஸை நாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில விஷயங்கள் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, try to make it easy. Right? So we'll work on that. Now, one minute. ஒரு சிலர்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களே, இப்போ டைம் இருக்குமா ப்ரிப்பேர் பண்ண? அது சரி, காலேஜில் இருந்தால் அப்படி படிச்சுட்டு இருக்கோம். சாரி ஃபார் திஸ் சின்ன ஒரு சம்பவம். திரும்ப உலக உருண்டையே காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்காதீங்க. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு திஸ் கொஷின், வாட் இஸ் ஜியாகிரஃபி? விட மாட்டேன். வாட் இஸ் ஜியாகிரஃபி? ஸ்டடி அபவுட், அவங்க சொன்னாங்க, சொல்லுங்கள். ஸ்டடி அபவுட் தி எர்த். பட் ஆக்சுவலாக பிளாக் ஹோலில் இருந்தாலும் கொஷின் கேட்குறாங்க. ஓ, ஜியாகிரஃபின்னா அது மட்டும் இல்லை. வாட் இஸ் ஜியாகிரஃபி? Study about universe. Okay. In fact, அந்த பேர்லேயே என்ன இருக்குது அப்படின்னா, like it is geo, right? Of course, simply it is the study about earth. But not just earth, this field is pretty wider. We would start from where the entire universe began. உலகம் எப்படி ஆரம்பிச்சது? I mean, how did the universe begin? Big Bang. Physics. Big Bang. Yeah, right. We will talk about Big Bang and all. So starting from Big Bang to there are various other theories like nebular hypothesis and all. And
லேப்லஸ் ஹைப்போதேசிஸ், வெரி குட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹைப்போதேசிஸ் வந்து இருக்குது, அது எல்லாமே படிப்போம். அண்ட் தென் த ஃபார்மேஷன் ஆஃப் எர்த், formation of various landforms, creation of life, right? And all these things till today, இன்னைக்கு வரைக்கும் இது எப்படி நடந்திருக்கோ இது எல்லாமே we will learn. இதுதான் geography. And geography is not just about learning places. இந்த river எங்க இருக்கு, where is this river located, where is this dam located? This is not geography. This geography is about finding patterns. What pattern? ஓகே, லைஃப் பேட்டர்ன் இஸ் லிட்டில் மோர் காம்ப்ளிகேட்டட். அ பேட்டர்ன், ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா திரும்ப திரும்ப அந்த இடத்துல வேற ஒரு விஷயம் நடக்கும். இஃப் அ பர்டிகுலர் திங் இஸ் ஹேப்பனிங் இன் அ பர்டிகுலர் பிளேஸ், that thing may repeat on the same particular place. That is the beauty of geography. If there is an earthquake in Uttarakhand, there is high possibility that the earthquake would recur again in the same spot. It gives us some kind of information, clue. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதையும் தாண்டி we'll build dams there. And of course, nature has its own way of responding to such, activities. Dam burst, earthquake, right? So இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் வந்துட்டு there will be a responsive action, right? So that is why geography is very essential. We'll see some reasons why geography is very essential for a bureaucrat, right? Informed decision making. What kind of information would a bureaucrat get from geography? Disasters. எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ கொடூரமாக வெயில் அடிக்கும், நமக்கே தெரியுமே, ஜனவரி டு ஏப்ரல் மே. நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். பிளஸ் அந்த இடத்துடைய எதுக்காக அது ப்ரோன் ஏரியா அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் வந்துட்டு அவங்க அதுக்குண்டான எல்லா ஆக்ஷன்ஸுமே எடுக்க முடியும். பிளஸ் ஃப்ளட் ஏரியாவா இல்லை வேற ஏதாச்சுமா அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஏரியாவிலே வந்துட்டு டியூட்டி வாங்க போறது இல்லை, அதனாலதான் எல்லா ஏரியா பத்தியும் தெரிஞ்சு. அதுல தெளிவா இருக்கீங்க. நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, வேலூர்லேருந்து கிளம்பணும். Right, fine. So she is exactly right. So that is informed decision making. You just know details about the earth, starting from your soil, whatever river that is laying aside the soil, right? For example, if you have to make some decisions regarding agriculture, you need to know about the weather patterns, you need to know about the soil, you need to know irrigation patterns. இதெல்லாம் தெரியணும், இதுக்கு நமக்கு geography தெரியணும். We need to know geography for analyzing all these things, not just knowing all these things, connecting all these things. Interconnection is very important in geography, right? So that helps for informed decision making. And now, natural resources management. Anyone have a good reason for why for natural resource management a bureaucrat must know geography? இயற்கை எப்போ எத்தனை யூடியூப் வீடியோ பார்த்துருப்பீங்க. Yeah, simply to conserve the nature. But any real life situations that you have seen, இயற்கை வந்து அழிக்கப்படுது. நான் திரும்ப சொல்கிறேன், நிறைய யூடியூப் வீடியோ பார்த்துருக்கீங்க, சீமான் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க. Extraction. Recently, there was a situation in Bangalore. Are you aware of it? Yeah. Water crisis. இந்த ஒரு வருஷமா ஆஃப்ரிக்காவில் இன்னும் Africa has been suffering from water crisis for a very long time, right? There are so many concepts related to water stress index, virtual water credit. There are so many concepts related to water. இதெல்லாம் எதுக்கு? Because people and scientists are aware of the situation of the water crisis that is present in the countries like Africa, in continents like Africa. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரியான சிச்சுவேஷன், இந்த மாதிரியான கிரியேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க. வாட்டர் கிரெடிட், இந்த கான்செப்ட்ஸ், விர்ச்சுவல் வாட்டர், ரைட்? வாட்டர் ஃபுட் பிரிண்ட்னு ஒன்று இருக்கும். யூ வுட் ஹவ் ஹர்ட் அபவுட் இட், வாட்டர் ஃபுட் பிரிண்ட். மேபி வில் லேர்ன் ஆல் தீஸ், ரைட்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஜாகிரஃபி இஸ் இன்ஃபேக்ட் அப்ளிகேஷன் வைஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் கட்டக்கூடிய கட்டுமானங்கள் எல்லாமே எங்கே கொண்டு போய் கட்டுவோம்?
Water bodies. Forests, yes. Floodplains, young fold mountains மேலே கொண்டு போயிட்டு டேம் எல்லாம் கட்டி வைப்போம். ரைட். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஃப்ளட் பிளைன்லாம் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாட் இஸ் த இஷ்யூ? ஃப்ளட் பிளைனில் கட்டினா என்ன பிரச்சனை? ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அந்த இடத்துல வந்து ஃப்ளட்ஸில் வந்து தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சு எப்பவுமே போகும். ஆக்சுவலாக நேச்சுரலாக நடக்குது ஃப்ளட் பிளைன்ஸில் வந்து. அதுக்கான ஃப்ளட் பிளைன்ஸே இருக்குது. அது ஓவர்ஃப்ளோனா அதை வந்து கரெக்டாக போகுது. குட். ஸோ ஃப்ளட் பிளைன் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு நீர்நிலை வந்துட்டு அந்த இடம் வரைக்கும் வரும். If there is heavy rainfall, the river would rise up to this level, which is definitely unsafe. If an infrastructure is built in that area, அப்புறம் மறுபடியும் தண்ணி அந்த இடத்துல வரதான் செய்யும். இப்போ ரீசெண்டாக there was a flood in Chennai, right? 2000லாம் இல்லை, இந்த 2023 தான் டிசம்பர். அந்த லைக் there was a building, I think in ஈசிஆரில் தானே 2-3 கார்லாம் வரிசையாக அடிச்சுட்டு போகிற மாதிரி, கூடுவாஞ்சேரி, ரைட். All these are happening because there is no proper planning. You have heard about Maulivakkam building in Chennai? கட்டிட்டு இருக்கும்போதே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ரீசன்? There are so many reasons. In fact, பார்க்கிங்க்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில காலம்னா பில்லர். So some pillars were removed because of creating space for parking. This is one reason. Secondly, this region is a marshland. Marshland in the sense அந்த ஏரியா வந்து சதுப்பு நிலம் மாதிரி கொஞ்சம். Wetland, yeah. பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய பாண்ட் இருக்குது. In these kind of places, the foundation must be very strong. Pile foundation சொல்லுவாங்க. It goes on for around 10 meters or something. அதை விட பெருசாக போகும். சிவில் இன்ஜினியர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தெரியும். பட் அந்த இடத்துல போட்ட ஃபவுண்டேஷன் வந்து was something very regular. ஒரு ஸ்டேபிளான பிளேஸில் what kind of foundation we give. That was the foundation that was chosen for that kind of building. And that is also one of the reason why it collapsed. Right? Result? People were dying. And Silkyara tunnel collapse. Silkyara tunnel கேள்விப்பட்டிருக்கீங்களா? போன வருஷம் நடந்துச்சு. நாமெல்லாம் தீபாவளி கொண்டாடிட்டு இருந்தோம் இல்லையா? 41 people were locked inside a cave. Uttarakhand, yeah, good. கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அது ஏன் நடந்துச்சுன்னா, ஏன் நடந்துச்சு? Okay. Okay. Actually, planning la they have emergency exit fix பண்ணிருக்காங்க, but when they executed it, there was no emergency exit. Good. Which was one reason that emergency exit. Yes, good. But before all these, there was one basic reason. Himalaya is a young fold mountain, which is really very active. It is building. அது வளர்ந்துகிட்டே இருக்கு. It is growing on. In such an active structure, you have to plan well. நீங்கள் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருக்கணும். அண்ட் தி டெரைன் வாஸ் நாட் ரெகுலர். நடுவில் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்துட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. த ஸ்ட்ராட்டா வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதாவது ஒரு ஹார்ட் ஸ்டோன் இருக்கும் அண்ட் சடன்லி த நெக்ஸ்ட் லேயர் would be some kind of soft stone, சாண்ட் ஸ்டோன் இருக்கும். ஆனால் நம்ம பிளான் பண்ணுறது எதுக்கு பிளான் பண்ணுவோம்? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பிளான் தான், ஒரு வாட்டி பிளான் பண்ணணும், அவ்வளோதான் நம்ம பிளான் பண்ணுவோம். ரைட். அண்ட் such kind of plans would fail when surprises like underground water, திடீர்னு வேற ஒரு கைண்ட் ஆஃப் ராக் வரும் இல்லையா? ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வுட் சர்ப்ரைசஸ். அண்ட் இதனால தான் அந்த கொலாப்ஸும் நடந்துச்சு. கடைசியில் அந்த கொலாப்ஸ், ஐ மீன் பீப்புள் ஹூ ஆர் லாக்ட் இன், ஹவ் ஆர் தே சேவ்ட்? rat hole mining. What is rat hole mining? Really? சொல்லுங்க. No, just please say. Like a very narrow tunnel, kind of like how the rat used to dug their. Yeah. So kind of, but it's actually banned in India. But for rescuing those 41 people, they actually prefer the staff to mining to. Right. Right. Good. ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க போலையப்பா. எந்த காலேஜ்மா? ஓகே, ஃபைன்.
Okay. ஃபர்ஸ்ட் கிளாஸுங்கிறனால சில பல கிளிச்சஸ் எல்லாம் இருக்குது. ரைட். ஓகே, ஸோ டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அகெயின் நம்ம பேசின அதே விஷயம் தான். Climate change adaptation, how many of you are following conference of parties and all? Anyone who is interested in it? I mean, follow பண்ணுறீங்க, ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு என்வாயன்மெண்ட் கிளாஸில் டெஃபினெட்லி சார் வில் கவர். வருஷம் ஆக்சுவலாக பீப்புள் would plan for making some good thing to the climate, because we all know that we are destroying our climate. இல்லையா? We are emitting more greenhouse gases, pollutants as well. We are destroying as many as forests as we can, right? And all these are leading to climate change, right? So air conditioners la nare use pandrom illaya. In fact இன்னைக்கு ஓடின மாதிரி தான். ரைட், ஓகே, வில் கண்டினியூ. One minute. PPT work ஆக மாட்டேங்குது. அது வந்து PPT டவுன்லோட் பண்ணேன், ஆனால் வந்து எதில் இருக்குது அப்படிங்கிறது ஸோ சிம்பிளாக ஜியாகிரஃபி பற்றின பேசிக்ஸ். ஐயோவே, மறுபடியும் முதல்ல இருந்து ஷூட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ஜியாகிரஃபி இன் ப்ரிலிம்ஸ். ஆக்சுவலாக ப்ரிலிம்ஸில் வந்துட்டு வெயிட்டேஜ் ஆக்சுவலாக நம்ம செக் பண்ணுவோம். ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ் தேர் இஸ் அ பர்டிகுலர் வெயிட்டேஜ் இன் ப்ரிலிம்ஸ். மோஸ்ட்லி த சப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் கிவன் வெரி மச் இம்பார்ட்டன்ஸ் இஸ் பாலிட்டி, எக்கானமி, இல்லையா? 15 கொஷின்ஸ் வரும். ஜியாகிரஃபி வந்துட்டு என்னென்னா மேபி ஒரு 2 or 3 கொஷின்ஸ் அபவுட் பேசிக்ஸ் அண்ட் மேபி 4 or 5 கொஷின்ஸ் அபவுட்
அக்ரிகல்ச்சர் இஸ் அ காமன் டாபிக் ஃபார் எக்கனாமியில் வரும், ஜாகிரஃபியில் வரும், என்வாயன்மெண்ட்டில் வரும். ஸோ இட்ஸ் அ காமன் டாபிக். இப்படி தான் இருந்துச்சு முந்தா நேற்று வரைக்கும். You all know that 4 days before we had prelims, right? எத்தனை பேர் எழுதுனீங்க? Odd one out. Good, fine. How was your exam? Good, yeah. In the 2024 prelims, we had around 21 questions. 21 questions in terms of everything, basics, places in news, somewhat related to questions related to geography, right? So again, geography has become one of the most important subjects in UPSC. Because generally, actually, geography basics வந்து one time படித்தா போதும், நல்லா மைண்டில் நிற்கும். ஆனால் நம்ம பசங்க ஆக்சுவலாக எல்லாருமே வந்துட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே படித்தவங்க. 2-3 years முன்னாடியே படிச்சுட்டு ஓகே they would remember that அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சுருந்தாங்க. பட் எக்ஸாம் ஹாலில் the very easy basic concepts வந்துட்டு என்ன பண்ண முடியலன்னா ரிட்ரைவ் பண்ண முடியல. அந்த மாதிரி யூபிஎஸ்சி வந்துட்டு என்னென்னா ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க. யூபிஎஸ்சி இஸ் ஃபேமஸ்லி நோன் அஸ் அன்பிரடிக்டபிள் சர்வீஸ் கமிஷன். They are unpredictable. 2023 question paper was another level. Like question paper பார்த்துருப்பீங்க. அந்த 2 மணி நேரம் ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருந்திருக்கும். ரைட். ஸோ that is the importance of geography in prelims. ரைட். கிட்டத்தட்ட 20+ questions நாம் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அந்த 20 questions ஆக்சுவலாக எப்படி வரும், how this 20 question would be asked to you, not just on basics, places in news, important places in news வேறு, important places வேறு. places in news now, whatever that is present in the current affairs, you would learn. For example, இப்போ வந்து இஸ்ரேலில் ஒரு இஷ்யூ நடக்குது இல்லையா? what is happening in Israel? அந்த தெளிவு இருக்குல்ல? ஓகே, இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூ. அண்ட் இப்போது ஈரான் கூட வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. 3 நாள் முன்னாடியே நுழைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ரைட். ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் there will be some significant event. ஃபார் எக்ஸாம்பிள், ஈரானுடைய பிரசிடென்ட் வாஸ் dead in a flight crash. This particular place was actually very important. Tabriz, I think. Right. அதே மாதிரி இஸ்ஃபஹான் ஒரு பிளேஸ் இருக்கும், that is very important. And the very closer water body, Red Sea இருக்குது, Persian Gulf இருக்குது, these places are very important. And there are certain ports where India is very interested in. Chabahar port, Bandar Abbas port, இல்லை ஹொடைடா போர்ட் ஏமனில் இருக்குது. இந்த மாதிரி சில பிளேசஸ் வந்துட்டு நியூஸில் இருக்கும்போது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நாட் ஜஸ்ட் இன் மிடில் ஈஸ்ட் ரீஜன். we have in US பட்டாப்ஸ்கோ ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு கொலாப்ஸ் நடந்தது, பிரிட்ஜு கொலாப்ஸ். ரைட். பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆகி அப்படியே கப்பல் மேலே விழுந்துச்சு. எவ்வளோ கெட்ட நேரம் பாருங்கள், ஒரு செகண்ட் தள்ளி போயிருக்கலாம். ரைட். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் ஹெட்லைன்ஸ் that are very popular in newsல, there is a high probability of these kind of places being asked in the question. Right. So these are places in news. Other than these, there are certain places that are always important. அது என்ன மாதிரியான place? National parks. We have around 100 national parks. 100 national parks would have their own significance. நான் 100 நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்லாம் சொல்லலை. பட் இன்ஃபேக்ட் ஒரு சில முக்கியமான நேஷ்னல் பார்க்ஸை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். We have to learn certain important national parks. Not just national parks எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. வாட் ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ நேஷ்னல் பார்க்ஸ். யூபிஎஸ்சி இஸ் இன்ஃபேக்ட் வெரி இன்ட்ரெஸ்டட் அபவுட் ரிவர்ஸ். எந்த நதிக்கரையில், on which river bank, what kind of structure is situated. UPSC is very interested in such kind of questions. அஜந்தா கேவ்ஸ் வந்து எந்த ரிவர் பேங்க்கில் இருக்குன்னு ஒரு வாட்டி கேட்டாங்க. வகோரா. அஃப்கோர்ஸ் நம்ம கேள்வி வந்ததுனால தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. ரைட். ஸோ அதே மாதிரி இன்னும் there are so many important places which are located on the river banks. Such kind of questions are very important. Right. And of course உங்களுக்கு question paper patternலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? Kind of questions, 1 only, 2 only, both 1 and 2, neither 1 and 2, this is one type. And the famous type, how many of the statements are correct? One statement only, 2 statement only. செம்ம ஜாலியாக இருக்கும். நாம் ஒரு 2 நினச்சி போடுவோம், ஆனால் வேறு 2 கரெக்டாக இருக்கும். ரைட். ஸோ அந்த மாதிரி சில லக்கி, இட்ஸ் நாட் லக்கி, இன்ஃபேக்ட் இட் இஸ் ஆக்சுவலி அ பிளண்டர் கைண்ட் ஆஃப் கொஷின். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து ஒரு டைப். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், லைக் அந்த ட்ரெடிஷ்னல் எலிமினேஷன் டைப் கொஷின்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு ஐ திங்க் மோகன் சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபைன். ரைட். மெயின்ஸ் நிறைய பேர் ஆக்சுவலாக ப்ரிலிம்ஸில் வந்து மாட்டிட்டு தவிப்பாங்க.
As I told you, 15 lakh people or something are preparing for prelims. They have never ever seen mains. Once you clear prelims and go to mains, it will give you some other level of confidence. Because நமக்கு அந்த ப்ரிலிம்ஸ்லேயே லாக் ஆகி நிற்கும் போது தான் நமக்கு வந்துட்டு என்னென்னா நம்ம மேலேயே ஒரு சந்தேகம் வரும், உண்மையிலேயே நம்ம ஒழுங்காக தான் படிக்கிறோமா, நம்ம அவர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ரைட் ஆர் நாட், இந்த மாதிரி கேள்வி வந்துகிட்டே இருக்கும். பட் ஒரு வாட்டி நீங்கள் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி மெயின்ஸ் போகிறீங்க அப்படின்னா இட் வில் கிவ் யூ சம் அதர் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அதனால தான் நீங்கள் பார்க்கும்போது ஒரு வாட்டி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் பார்த்தவங்க ரிப்பீட்டட்லி தே வில் கிளியர் ப்ரிலிம்ஸ். தட் இஸ் நாட் பிகாஸ் தே ஆர் ஹேவிங் சம் பிரைட் ஹெட் ஆர் சம்திங், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தே நோ திங்ஸ் ஜஸ்ட் லைக் வாட் யூ நோ. நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க போகிறது தான் அடுத்த மாதம் மே 26 they are also going to know the same thing. But what makes them different? Experience plus confidence. சில டைம்லலாம் ஆக்சுவலாக இந்த ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, இது மாதிரி பயமாக இருக்குது, வீட்டை நினச்சாலே கஷ்டமாக இருக்குது, இதில் எனக்கு கிளியர் ஆகலைன்னா எனக்கு வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, வீட்டில் வேறு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. நிஜமாக கேட்பாங்கப்பா. ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி தான், பசங்களும் அதே மாதிரி தான். லைக் அவங்களுக்கும் ஓன் இஷ்யூஸ் இருக்கும். என்னப்பா அவங்களுக்கு எதுவும் பார்க்குறாங்களா? ஓகே ஃபைன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்யூஸ் இருக்கும், ரைட். அண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது இந்த எப்போயுமே யூபிஎஸ்சிக்கு இந்த நம்மளை வந்து வருத்தப்பட வச்சு பார்க்குறதுல வந்து ஒரு அவ்வளோ ஆனந்தம் இருக்கும். First 10 question you will know nothing. And அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே ஃப்ளாஷ் ஆகும். எதுக்காக ஆரம்பித்தோம், வீட்டில் நம்மளை என்ன திட்ட போகிறாங்க, ரைட், everything would flash in our mind in the first 15 minutes. அவ்வளோதான், முடிஞ்சு, அவுட் ஆஃப் த கேம். உடனே எல்லாம் அப்படியே வந்து எனக்கு இது போன வருஷம்லாம் என் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருந்தான், அவன்லாம் கொஸ்டின் பேப்பர் வாசிச்சுட்டு அப்படியே சாஞ்சிட்டான். ரைட், அங்கேயே முடிஞ்சு போச்சு காம்படிஷன். ரைட், ஸோ இட் இஸ் த மென்டல் ப்ரிப்பேர்ட்னஸ் தட் யூ ஷுட் ஹாவ் டு கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன். நாட் ஜஸ்ட் யுவர் நாலேஜ். உங்களை மாதிரி தாங்க 15 லைக் கிட்டத்தட்ட 15 lakh people படிக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் யூ ஃப்ரம் த லாட்? You must be strong enough to handle any tougher questions that is being asked in the question paper. தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணுறது எல்லாமே 12th காலேஜில் முடிஞ்சு போச்சு. காலேஜில் தெரியாத கொஸ்டினை அட்டன் பண்ணுவீங்க தெரியுமா? ஆனால் அந்த அட்டெண்ட் வேறு, அதுக்கு அப்ஸாக எழுதுறது. இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குது. பட் அகெயின் லாஜிக்கல் திங்கிங், யூ மஸ்ட் டெவலப் லாஜிக்கல் திங்கிங் ஃபார் தட், ரைட். யூ மஸ்ட் நோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இன்டர்நேஷ்னல் கிரெயின்ஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு, whether India is a member or not அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். And the other statement is, a country should be a member of International Grains Council to export and import wheat and rice. சாப்பாடுக்கு grains we are importing and of course exporting. So one should be a member of International Grains Council to export na, அங்கேயே லாஜிக் இடிக்குதுல்ல, ரைட். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்துட்டு என்னன்னா, யூஎஸ்ஏலேருந்து நம்ம ஆப்பிள்ஸ் இம்போர்ட் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு, ரைட். ஆப்பிள் சாப்பிடுவீங்கல்ல, ஓகே, we are in fact importing. And the second statement was more, சாப்பிடுவீங்களா, செக் பண்ணிட்டீங்களா? And the second statement was much more interesting. We are not importing apples from US because they are genetically engineered அப்படிங்கிற மாதிரி. அது என்னமோ உண்மைதான். Because for a genetically engineered product to be imported into India, it must cross some checks. Genetic engineering appraisal committeeலாம் இருக்குது. இந்த கமிட்டிஸ் எல்லாம் ஆக்சுவலாக செக் பண்ணுவாங்க, ரைட். செக் பண்ணி தான் ஆக்சுவலாக உள்ளே விடுவாங்க. ஸோ இது எதுவுமே நம்ம படிக்க மாட்டோம். எவ்வளோ படிப்போம், புக்ஸில் இருக்கிறதா படிப்போம், நியூஸில் வரதா படிப்போம். பட் தேர் ஆர் சர்டன் கொஷின்ஸ் தேர் ஆர் கோயிங் பியாண்ட் ஆர் இமேஜினேஷன். அப்போ இந்த மாதிரியான கொஷின்ஸையும் டேக்கிள் பண்ணுறதுக்கான மென்டல் ஸ்டெபிலிட்டி நமக்கு வேணும். தெரியலன்னு சொல்லிட்டு மார்க் டெஸ்ட் எதுவும் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்கல்ல, ரைட். ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மார்க் டெஸ்ட் யூஸ் ஆகும், ரைட். ஸோ தீஸ் ஆர் ஆல் ப்ரிலிம்ஸ் கேசஸ். when you talk about மெயின்ஸில் you have 9 papers. Staffs would have given you introduction about mains, right? கொடுத்துருக்காங்கல்ல, fine. essay விட்டுருங்க. GS1ல you have geography, right? And in GS3 you have environment இருக்குது, disaster management இருக்குது, internal security இருக்குது. Okay, internal security is far away from this, but disaster management is very important, right? So this is something about mains. What is the difference between prelims and mains?
அது தெரியும், அது தெரியும்ப்பா. வேறு ஏதாவது நெகட்டிவ் மார்க் இல்லை. ஓகே. Sir, prelims is only qualifying in nature. Mainsல தான் வந்து நம்ம ஸ்கோர் பண்றோம். So merit. ஓகே ஃபைன் குட். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, நம்மளாம் ரோட் லேர்னிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. இல்லைப்பா, ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஸ்கூல் டைம்லலாம் படிப்போம், ஃபேக்ட்ஸ் மட்டும் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு படிக்க மாட்டோம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ திஸ் நாலேஜ் வுட் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு கிளியர் ப்ரிலிம்ஸ், நாட் மெயின்ஸ். பிகாஸ் மெயின்ஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேம் வேர் யூ ஷுட் நோ த ரீசன், வாட், வை, வேர், வென், இந்த ரீசன் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் எழுத முடியும். Just like how prelims is a challenge of mental stability and knowledge, mains is a challenge of pressure handling. 3 hours, you have to write around 20 questions. Of course, you will be put under such pressure situations and mock tests, right? Over 10 mark irukku ungalku 6 minutes irukum. 10 mark na 2 page. 2 pages you should be able to cover in 6 minutes. நமக்கு 1 மணி நேரம் கொடுத்தாலே நம்ம என்ன கண்டென்ட் எழுதுவோம்னு நமக்கு தெரியும். Of course, இப்போ பட் ஃபியூச்சரில் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் we would definitely improve, ரைட்? அதே மாதிரி we have 15 markers, 3 pages. இன்னும் ஆப்ஷனல் சோஷியாலஜி பார்த்துருக்கீங்களா கொஸ்டின் பேப்பர்? ரைட், 20 மார்க் இருக்கும், 4 பேஜ் இருக்கும், ரைட்? ஃபைன். ஸோ தட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் மெயின்ஸ். யூ ஷுட் நாட் ஜஸ்ட் நோ வாட் இஸ் வாட், யூ ஷுட் நோ வை, வாட், வென், வேர், இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தெரிஞ்சு வச்சுருக்கணும், ரைட்? ஃபைன். ஜியாகிரஃபிக்கு சிலபஸ் இருக்கா? இருக்கு. இல்லை மெயின்ஸ்க்கு இல்லை, ப்ரிலிம்ஸ்க்கு. இன்ஃபேக்ட் ஜியாகிரஃபின்னு கொடுத்துருக்காங்க, பட் there is not a detailed syllabus for geography, right? So in order to make the process easier, we have divided our syllabus into various parts, right? Kodikida. Right. So in fact we have divided our classes are also going to go in the same way. 3 type of பிரிச்சிருக்கோம். The first type is fundamentals of physical geography. அதாவது from where our world began, starting from Big Bang. Big Bangல ஆரம்பிச்சு then we would go for universeல இருக்கக்கூடிய stars, galaxies, planets, our own solar system, how these things were born, because questions are also asked from these areas. ஒரு வாட்டி கேட்டாங்க, I think event horizon is related to which of the following phenomena அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, black hole and அந்த மாதிரி, right? So because questions are also asked in such a way. Universe is expanding or not? Yes. Yeah, whether it is accelerating or not அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, இடத்துல இல்லைங்கிறதுக்காக அதை நம்ம படிக்காமல் இருக்க முடியாது, ரைட்? ஃபைன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூனிவர்ஸ், அதுக்கப்புறம் எர்த், ஹவு எர்த் ஃபார்ம்ட், அதுக்கப்புறம் எர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய லேயர்ஸ், கோர், க்ரஸ்ட், மேண்டில், இதெல்லாமே நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் ஜியோஃபிசிக்கல் ஃபினாமினா, earthquakes, volcanoes, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே படிப்போம், ரைட்? as I told you, நம்ம ஃபஸ்ட் எடுக்கக்கூடியது என்னென்னா origin and evolution of solar system and earth, ரைட்? இங்கே நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே என்னது, பிக் பேங், நெபியூலா, பிளாக் ஹோல்ஸ், சோலார் சிஸ்டம், ஸ்டார்ஸ், சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ், இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக இதெல்லாமே ஃபேக்சுவல் ஏரியா மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸ் நிறைய இருக்கும். நம்மளுடைய கிளாஸஸில் நம்ம in the beginning what we would do is we would know some basic concepts. For example, without knowing gravity you cannot understand black hole, right? So when our class starts, the first thing we would do is we would learn some basic concepts like convection, advection, gravity, space-time, Einstein's theory of relativity. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸைட்டே ஆகலையா? தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இல்லை, வேறு எதுக்கு தான் எக்ஸைட் ஆவீங்க? பாலிட்டியில் கான்ஸ்டிடியூஷன் சொன்னால் எக்ஸைட் ஆவீங்களா? எதை சொன்னால் தான் எக்ஸைட் ஆவீங்க? உங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்னது? ரைட், ஹிஸ்ட்ரி. ஐ மீன் ஐ லவ் ஹிஸ்ட்ரி. ஆனால் நிறைய பேருக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகே ஃபைன். ஸோ தட் இஸ் யூனிவர்ஸ்.
we know the structure of earth. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி crust, mantle, core இருக்கு, asthenosphere இருக்கு. இதெல்லாம் என்ன, and இதுக்கேற்ற மாதிரி how the earth is changing itself. We have tectonic plates, plate tectonic theory ன்னு சொல்லுவாங்க, sea floor spreading theory அப்படின்னு சொல்லுவாங்க, and the famous continental rift theory. எல்லாமே ஒரு காலத்தில் all the continents were a part of one single continent, Pangea. Yeah, this big continent split into several pieces and formed whatever that is today. இன்னைக்கு என்ன இருக்கோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆயிருச்சு. அதுக்கு நிறைய தியரிஸ் இருக்கு இல்லையா, லைக் they were all puzzled together. The South Americaவையும் ஆஃப்ரிக்காவையும் they would compare. Jigsaw fitting. Right. So இந்த மாதிரியான தியரிஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். And apart from that, of course, diastrophism. Okay, பார்ப்போம். Diastrophism என்னன்னு இப்போதைக்கு தெரியாது, but we will look into that. Right. And அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா, இந்த மாதிரியான earth, first form ஆன earth வந்து இன்னைக்கு எப்படியெல்லாம் மாறி இருக்கு, how it has evolved from whatever that was born there. Reason, we have atmosphere, வாட்டர்னால எரோஷன் நடக்குது, விண்ட்னால எரோஷன் நடக்குது, வெதரிங், டெபாசிஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் நடக்குது. வாட் இஸ் டெல்டா, ரிவர் டெல்டா? காவிரி ரிவர் டெல்டா. Good. Good. Yeah, the depositional feature of a river. இதே மாதிரி கிளாஷியருக்கு இருக்கு, விண்டுக்கு இருக்கு. நம்ம we would have witnessed, நம்ம பாலைவனத்துக்குலாம் போயிட்டு இருக்க மாட்டோம், அட்லீஸ்ட் கோட் லைஃப் படம் பார்த்துருந்தோம் அப்படின்னா தெரியும், டியூன்ஸ் ஃபார்ம் ஆகும். யா, ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் ஆர் அ ரிசல்ட் ஆஃப் விண்ட் டெபாசிஷன் ஆர் எரோஷன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சருக்கும் we would learn the erosional feature, depositional feature and all. Right. So that is all about structure of the earth theories, interior of the earth and geomorphic process. நான் இப்போ சொன்னது எல்லாமே geomorphic process குள்ள நம்ம பார்ப்போம். Right. Atmosphere. And one of the most important topics of the geography வந்து atmosphere தான். என்னன்னா அதில் climate ஒளிஞ்சிருக்கு. India is completely dependent upon monsoon. No one can negate that இல்லையா, monsoon. ஸோ ஒரு வாட்டி இந்த மான்சூன் பருவமழை வந்து போச்சுது அப்படின்னா சாப்பாடு இல்லை. ரைட். Agriculture would fail and our food inflation, yes. Our economy is completely, of course, it is dependent upon agriculture. இன்னைக்கும் கிட்டத்தட்ட 55% of our working force is working in what? Agriculture. Primary sector, yes. So if agriculture fails, unemployment, food inflation, definitely fall. Clear? Right. So in all these cases would happen, and for that knowledge about atmosphere is very important. Right. So atmosphere அப்படிங்கும்போது எடுத்தோடனே climate படிக்க மாட்டோம். We have so many features, like for example we would learn layers of the atmosphere, troposphere, stratosphere, mesosphere, ionosphere, இந்த மாதிரி நிறைய படிப்போம். Exosphere. Good. So இதெல்லாமே படிப்போம். And after that the process of condensation, இந்த rainfallலாம் எப்படி நடக்குது, cloud formation, நிறைய clouds இருக்கு இல்லையா, cirrus cloud இருக்கு, stratus, alto, cumulonimbus. So there are so many rivers like that. See, so many clouds like that. Atmospheric rivers. Right. Fine. And the climate is not same for the entire earth. இல்லையா, ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி climate மாறிக்கிட்டே இருக்கும். India has a particular type of climate, that is monsoon type of climate. Right. But a country in the equatorial region would have a different type of climate, equatorial climate. China would have China type of climate. US would have, Britain would have, இல்லை அதுதான் இல்லை, அவங்களுக்கு வேறு டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கும். மெடிட்ரேனியன் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். இட்டாலி அந்த ரீஜன்லலாம் மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கும் இல்லையா. இந்த ஏரியாவிலேருந்து இந்த வாட்டி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்களா? there was a question related to this particular topic. There were 3 conditions were given. For example, this place is would have around 50 to 250 centimeter of rainfall, precipitation throughout the year, yeah, and when the temperature range is very low அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு statement. So all these 3 statements correspond to which of the following type of climate? Equatorial climate, marine west continental climate, China type of climate, and all these. Most of the people picked up equatorial climate, but that is wrong. Right. So அதுக்கு வந்துட்டு we have to learn types of climate என்னன்னு பார்க்கணும், and how climate varies. அது எப்படி ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி climate வேரி ஆகுது.
there are so many factors starting from latitude, we have altitude, vegetation, இல்லையா? Sorry? Geographical position, very good. இது very good. Solar insolation, சூரிய ஒளி படுறதை பேஸ் பண்ணி கூட மாறும் இல்லையா? Right. The tilt of earth, why Arctic is completely under ice, right? Why in summer solstice Arctic is having complete 12 hours of sunlight, more than 12 hours of sunlight ஆர்டிக்கு இருக்கும், ரைட்? ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கிறத இந்த சாப்டரில் நம்ம பார்ப்போம். ஹைட்ரோஸ்பியர், எப்படி நாம் வந்து ஜியோஸ்பியரில் எர்த்துடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோமோ, just like that we saw the layers of atmosphere, in the same way we would learn the structure and composition of the ocean, right? And ocean movements, ocean currents irukku, ocean tides, ocean waves, right? Now all these things would have some kind of impact on our earth, இல்லையா? For example, desert formation க்கு cold current is a very important reason, right? நமக்கு ஏன் பெட்டகோனியன் டெசர்ட்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ரைட்? கலஹாரி டெசர்ட், நமீபியன் டெசர்ட், the formation of such kind of factors is influenced by ocean currents, right? இன்னைக்கு போய் மகாபலிபுரத்தில் பார்த்தோம்னா பழைய காலத்து கட்டடங்கள் எதுவுமே இருக்காது. வை? ஓஷியனால் நடக்கக்கூடிய வெதரிங் இருக்கும், ரைட்? ஸோ we will learn about all these features, right? இது வந்து ஆக்சுவலாக first part is in fact very interesting and we have to apply that to Indian geography. அவ்வளோதான். என்னென்னா Indian geography would have more information, facts. For example, Himalayas, we would divide Himalayas into different zones, Trans Himalayas, Himadri, Himachal, இது Shivaliks, இந்த மாதிரி நிறைய ஜோன்ஸாக பிரிப்போம். அண்ட் அதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம படிப்போம், ரைட்? அண்ட் இந்தியா ஹேஸ் சம் சர்டன் பயோஜியோகிராஃபிக் ஜோன்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, ஹிமாலயாஸ் இருக்குது, பெனின்சுலர் பிளாட்டோ இருக்குது, ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய ரீஜன்ஸ் இருக்குது. குட். ஸோ இந்த மாதிரி ஜோன்ஸ் என்னென்ன, இங்கெல்லாம் என்ன மாதிரி சாயில் இருக்குது, என்னென்ன மாதிரி ரிவர்ஸ் ஓடுது, ரைட்? இதெல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் கிளாஸ், 2 கிளாஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத அப்படி போட்டிருக்கேன், ரைட்? ரிவர்ஸ், இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி யூபிஎஸ்சியோடைய மோஸ்ட் ஃபேவரட் டாபிக் வந்து ரிவர்ஸ் தான். ரிவர்ஸ் இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க ஒரு கொஷின், அரேஞ்ச் தீஸ் ரிவர்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். எத்தனை பேர் கரெக்டாக போட்டிங்க? காக்ரா, கந்தக், கோசி, கோம்தி. நீங்கள் அட்டன் பண்ணீங்களா? என்ன காலேஜே முடிக்கலையே நீங்கள்? ஆமாம், முடிச்சிட்டிங்களா காலேஜ்? ஓகே, ஃபைன். ஸோ இந்த ரிவர்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. சில டைம் வந்துட்டேன்னா இந்த ரிவர் பேங்க்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, ரைட்? யா. ஸோ பேஸ்ட் ஆன் எவ்ரி டைப் ஆஃப் கிளைமேட் we would have different types of vegetation, different types of forest இருக்கும், ரைட்? different types of soil இருக்கும். அண்ட் ஒவ்வொரு டைப் ஆஃப் சாயிலுக்கு ஏற்ற மாதிரி டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், we cannot practice paddy cultivation in Rajasthan. It has a different type of cultivation techniques and patterns. There are certain places where rice cultivation has evolved. For example, Kuttanadu, and the region கேள்விப்பட்டிருக்கீங்களா? There's someone from Kerala? No one, but you would have heard about this region. Kuttanadu கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பாட்டாவது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஓகே, ஃபைன். aware citizens. ஓகே, குட்டநாடு அப்படிங்கிறது வந்து கேரளாவில் ஒரு கோஸ்டல் ரீஜனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீஜன், ரைட்? தி ஆல்டிடியூட் ஆஃப் குட்டநாடு இஸ் பிலோ sea level. ஓ, அதான் குட்டநாடு. ஸோ இந்த ரீஜனில் people are practicing paddy. But in fact, since this region is below sea level, there is high saline content in the soil. Paddy definitely doesn't support salinity. Paddyக்கு வந்து உப்பு தண்ணியை ஊற்ற முடியாது இல்லையா? பட் ஸ்டில் அங்கே வந்து ஒரு சால்ட் வாட்டர் டாலரண்ட் பேடி வெரைட்டி வந்து அவங்க வளர்க்குறாங்க. தட் இஸ் வை குட்டநாடு இஸ் வெரி ஃபேமஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஜோனுக்கு ஜோன் வந்துட்டு என்னென்னா அக்ரிகல்ச்சர் வுட் சேஞ்ச், சாயிலுக்கு ஏற்ற மாதிரி அவர் ப்ராக்டிஸ் வுட் இவால்வ். இதெல்லாமே நம்ம இந்த சாப்டரில் பார்ப்போம். Another favorite topic of UPSC, mineralogy. அக்ரிகல்ச்சர் நம்ம பார்த்துட்டோம், டைப் ஆஃப் சாயில் எல்லாமே கேட்பாங்க. அக்ரிகல்ச்சரில் வந்து டைப் ஆஃப் சாயில் மட்டும் இல்லை, டைப் ஆஃப் கிராப்ஸ், அது என்னென்ன மாதிரியான கிளைமேட்டில் அது விளையும், அண்ட் எம்எஸ்பி அதுக்கெல்லாம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது முக்கியம். எம்எஸ்பி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
support price, right? 23 crops கொடுக்குறாங்க, you would learn that in economy. Mineralogy, why mineralogy is important? India is blessed with so many mineral resources, right? We have iron, we have coal, maybe low quality coal at least. இந்த மாதிரி நிறைய இயற்கை வளங்கள் இருக்குது. அப்போது இந்த இயற்கை வளங்களை பற்றி கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வெரி ரீசெண்ட்லி ஐ திங்க் டைட்டேனியமா titanium was discovered somewhere in the river basin of Sutlej, I think. Right. So இந்த மாதிரியான சில மினரல்ஸ் எல்லாம் அப்பப்போ கண்டுடுக்கிறாங்க. டைட்டேனியம்லாம் என்ன பெரிய டீல் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நவ். எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதில் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வரக்கூடிய அந்த சோலார் பேனல்ஸ், ரைட், சோலார் பேனல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், வெப்பன்ஸே தொலைக்க முடியாத ஒரு சேஃப்டி வெஹிக்கிள்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான மினரல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் தேட் இந்தியா வந்து இப்போ வரைக்கும் இட் இஸ் டிபெண்ட் அப்பான் அதர் கண்ட்ரீஸ் ஃபார் இம்போர்ட். சைனா கிட்ட நம்பி இருக்கோம். ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க சில எலிமெண்ட்ஸு, லித்தியம், பெரிலியம், இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் we are importing from other countries. அப்போது இந்தியாவுக்கு ஏன் தன்னுடைய ஓன் லேண்டுக்குள்ளே இதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ண முடியாதா, உற்பத்தி பண்ண முடியாதா? For that you would learn what is the mineral profile of India, right? So apart from that இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக MMDR ஆக்ட்னு ஒன்று இருக்குது, மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ஆக்ட்லேருந்து வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். என்வாயன்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து 5 லெஜிஸ்லேஷன் இருக்கும். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், பயோடைவர்சிட்டி ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆக்ட் இருக்கும். இந்த ஆக்ட்லேருந்தெல்லாம் வருஷம் ஒரு கேள்வி வரும். இந்த வருஷம் ஒரு கேள்வி வந்துச்சு, ஃப்ளையிங் ஃபாக்ஸ்னு ஒரு கேள்வி வந்துச்சு, தெரியுமா? First statement is the flying fox was declared as a vermin under Wildlife Protection Act. Second statement was flying fox வந்து என்ன ரத்தம் குடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம படங்கள் எல்லாம் டிராகுலா படங்கள் எல்லாம் நாம் வந்து வேம்பயர் ரத்தம் குடிக்கிற மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா? ஓகே, ஒருவேளை அதுதான் இந்த ஃப்ளையிங் ஃபாக்ஸ் போல அப்படின்னு நினச்சி போட்டால் அதுதான் இல்லை, அது வந்து பாவம் பழங்களை தின்னுட்டு உயிர் வாழக்கூடியது, ரைட்? ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க. இட் இஸ் பேஸ்ட் அப்பான் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ரைட்? ஸோ லெஜிஸ்லேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ் நிறைய வரும். ஓகே, அண்ட் அதே மாதிரி மினராலஜிக்கு MMDR ஆக்ட் நான் சொன்னேன் இல்லையா? அஃப்கோர்ஸ் வில் கவர் ஆல் தீஸ் திங்ஸ். இதுதான் இருக்கிறதுலையே மோஸ்ட் டயரிங் ஏரியா. மற்ற விஷயங்களையாவது நம்ம சாப்டராக ஞாபகம் வச்சுப்போம், ஐ மீன் கான்செப்ட்ஸாக ஞாபகம் வச்சுப்போம். பட் இதுக்கு வந்து கான்செப்ட்ஸ் எதுவுமே கிடையாது. we just have to learn இது எங்கே இருக்குது, ரெட் சீயா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ரீசன்லாம் சொல்ல முடியாது. ரெட் சி இஸ் தேர். we have to know the profile of Red Sea, why it is so. again Red Sea பற்றி இந்த வாட்டி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வியெல்லாம் ஆக்சுவலாக we cannot just think about it. Red Sea is there. Red Sea has high salinity. There is no river that drains into Red Sea. ஒரு கடல், ஐ மீன் ஒரு சின்ன ஒரு கடல், இந்த கடலுக்குள்ளே there is no river that drains into this sea அப்படின்னா நம்ப முடியுமா? ஆனால் பாவம் ரெட் சீல இருக்குது. ரெட் சீல எந்த ஒரு ரிவருமே வந்து ட்ரெயின் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ரைட்? அது ஏன் அந்த ரீஜன் ரொம்ப ஃபேமஸ்னால் அங்கே தான் அடிச்சுட்டு கிடக்காங்க, கரெக்டாக? ரெட் சீல தான் வந்துட்டு என்னென்னா அந்த யெமனி ஹவுதீஸ், ரைட்? ஹவுதீஸோடைய அட்டாக் நடக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த ரீஜன்லாம் நியூஸில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாட் வி வுட் டூ இஸ் we would read newspapers, we would read that okay, Houthi rebels have attacked this particular ship. Okay, Chari. So our preparation would stop with that. We should not stop there. We need to know where this thing happened, why this thing is very important. ஏன் ஒரு நாள் சூயஸ் கனாலை மூடினா வேர்ல்டு ட்ரேடே வந்து பயங்கரமாக பாதிக்கப்படுது? why Panama Canal is very important. Panama Canal ஆக்சுவலாக லைக் ட்ராட், தண்ணி எல்லாமே வற்றி போச்சு, ரைட்? ஸோ there are so many issues happening around the world related to geography, and based on these we would learn maps. ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, if you are interested in geography, disclaimer, நான் எந்த ஆப்பையும் ப்ரமோட் பண்ணலை. ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த கேம் விளையாடுங்க. கேம்னோடனே ஜாலியாக ஆவீங்களே. வேர்ல்டு மேப் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. பப்ஜி மாதிரிலாம் கிடையாது, வேர்ல்டு மேப் குவிஸ். மேபி உங்களுக்கு இதெல்லாம் ஒரு கேமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதான்
ஃப்ரீயாக இருக்கும்போது விளையாடுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ரைட், நீங்கள் ஃபோன் எடுத்து வரலையா? ஓகே ஃபைன். எதுக்கு விளையாண்டுக்கிட்டு? ஏன் கவனம் பூரா படிப்பில் தான் இருக்கும், ஃபோன் பக்கமே போகாது தானே? அதான் ஓகே ஃபைன். போதும் போதும் போதும், ஃபோனை கீழே வைங்க. ஓகே ஃபைன். ரைட். ஸோ வென் எவர் யூ ஆர் ஃப்ரீ, ஓகே, இதில் வந்துட்டு ஜஸ்ட்டு சி எங்கெங்கே இருக்குது அப்படி. அதாவது என்னென்னா, our memory would generally boost when we do some mistakes. நாம் ஏதாவது தப்பு பண்ணி கற்றுக்கும் போது தான் அந்த அந்த விஷயம் வந்து ரொம்ப ஞாபகம் இருக்கும் நமக்கு. ரைட். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அட்லஸ் வாங்கிட்டு இந்தந்த ஏரியா இங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி படிப்போம். ஆனால் அடுத்த நிமிஷம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. ரைட். ஆக்சுவலாக இந்த கேம் விளையாடும்போது என்னென்னா, சில டைம் நம்ம தப்பு பண்ணுவோம் நிறையா. ஸோ அதனால நம்ம திரும்ப திரும்ப விளையாட இது நமக்கு ஞாபகம் வரும். அதுக்காக தான். ரைட். அப்போலே உட்காந்துடாதீங்க. ஃபைன். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் மேப்ஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வைஸ் இம்பார்ட்டண்ட்டான மேப் ரீஜன்ஸ் எல்லாமே பார்த்துடணும். அண்ட் செகண்ட்லி, there are certain places that are always important. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸையும் நம்ம பார்த்துருவோம். Overview of our syllabus. Okay, Indian Physical Geography and maps. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்மளுடைய வெயிட்டேஜ். ஒவ்வொரு வருஷம் இங்கெல்லாம் ரொம்ப 2019, 20, 21 இந்த டைம்லலாம் கான்செப்ட் பேஸ்டு கொஷின் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபுல்லாக எல்லாமே பிளேசஸ் இன் நியூஸ் அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் நிறைய இருக்கும். சரி, ஜாகிரஃபி அவ்வளோதான் போல், எல்லோரும் படிச்சிட்டாங்க அதனால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சா, இந்த வருஷம் கிட்டத்தட்ட 21 கொஷின். நல்லா படித்த ஏரியா யாராலையுமே ஆன்சர் பண்ண முடியல. ரைட். ஸோ ஜாகிரஃபி இஸ் ஸ்டில் ரெலவெண்ட். ஸோ our approach would be, ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸஸில் we would start by learning some basics. I mean பேசிக்ஸ்னால் அந்த பேசிக்ஸில் இன்றைக்கி நம்ம ஒருவேளை யூனிவர்ஸ் சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நேரடியாக போயிட்டு இன்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ண முடியாது. அதுக்கான பேசிக்ஸை நம்ம முன்கூட்டியே பார்ப்போம். ஒரு சில 5-6 டெஃபினிஷன்ஸ் மட்டும் இருக்கும். அதை புரியும்படியாக பார்த்துட்டு மேபி we would use some animations. ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே என்ன, நம்ம எல்லாத்தையுமே படிப்போம், ஆனால் எதையுமே விஷுவலைஸ் பண்ண முடியாது. அதுதானே இஷ்யூ. பட் ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய லக்ஸரி என்னென்னா, எல்லாமே these are happening in real life. For example, we cannot visualize current. ஒயரை பார்த்துட்டு கரண்ட் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. பட் இன் ஜாகிரஃபி we can visualize it. Of course, plate tectonics எல்லாம் விஷுவலைஸ் பண்ண முடியாது. பட் we can try to understand that, இல்லையா? வோல்கனிக் ஆக்டிவிட்டிலாம் தெரிஞ்சுக்கலாம். ஷீல்டு வோல்கனோன்னா it would look like a shield அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதெல்லாமே நம்ம மேபி அனிமேஷன்ஸ் மூலியமாவோ வீடியோஸ் மூலியமாவோ we would try to understand. Right? So that will be our approach. And secondly, எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் what, why, current status and future. What is it? ஏன் அந்த இடத்துல அப்படி நடக்குது, இன்றைக்கி அதோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அண்ட் ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ரைட்? ஃபைன். ஒரு நிமிஷம். பிஃபோர் தட் நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு வந்து புக்ஸ் இன்னும் they would give you books within 1 or 2 weeks. And இந்த ப்ரிப்பரேஷன் டைமில் how our approach is going to be, it will be a teamwork. Right? எத்தனை பேர் இருக்கீங்க? 25. Okay, and let us assume 25. We'll divide 24. Okay, we'll divide this into 5 teams. ஒவ்வொரு டீமுக்கும் 5 பேர் இல்லை 4 பேர் அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு ஒவ்வொரு டீமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they would have a collective goal. ஒவ்வொருத்தராக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டஃப். அஃப்கோர்ஸ் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் வந்து என்னென்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுல நிறைய பேர் ரொம்ப வீக்காக இருக்காங்க. நியூஸ் பேப்பர் வாசிக்கிறாங்க, ஒரு 4-5 மணி நேரம் வாசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் டயர்டாகி தூங்கிடுறாங்க, சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிடுறாங்க. சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ண டைமில் எல்லாருமே நோட்ஸ் எல்லாம் எடுப்போம். நான்லாம் ஒரு 5-6 மணி நேரம் நோட்ஸ் எடுப்பேன். 5-6 மணி நேரம் நோட்ஸ் எடுத்து வருஷ கடைசியில் பார்த்தா இவ்வளோ இருக்கும் நோட்ஸ். அதை ரிவைஸே பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் இல்லையா? ஸோ வி வுட் ஃபைண்ட் அ ப்ராக்டிக்கல் அப்ரோச். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்துடும். ரைட்? நாளைக்கு கிளாஸில் ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் எப்படி நோட் மேக்கிங் பண்ணுறது, எப்படி படிக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஜென்ரலாக என்னென்ன சோர்ஸ் ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே
நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலாக இன்ஸ்டியூட்டில் ஒரு சில மேகசின்ஸ் போடுவாங்க, வீக்லி ஸ்பாட்லைட்னு சொல்லி வாரம் என்னென்ன நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மந்த்லி கேட்டலிஸ்ட் வரும். ரைட். கம்பைலேஷன் ஆஃப் ஆல் தீஸ். யாராவது உங்களுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல, அந்த ஸ்ட்ராட்டஜியில் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு கேட்டால் மேகசின் வச்சு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாஸ் இருக்கும். பட் ஐ கேன் அஷ்யூர் யூ தட் மேகசின்லேருந்து ஒரு கேள்வியும் வராது. ரைட். மேகசின் இஸ் ஜஸ்ட் அ ரிவிஷன் மெட்டீரியல். நீங்கள் வந்து மாதம் பூரா நீங்கள் வாசிக்கக்கூடிய நியூஸ் பேப்பருக்கு இட் இஸ் ஜஸ்ட் அ ரிவிஷன் மெட்டீரியல். நீங்கள் மாத கடைசியில் ஒரு 2 நாள் எடுத்து வச்சு அதை ரிவைஸ் பண்ணணும், அவ்வளோதான். சிலர் வந்துட்டு அதையே வந்து உட்காந்து மாங்குன்னு படிச்சுட்டு இருப்பாங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி சில இஷ்யூஸ் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட இருக்குது. நீங்கள் ஐ திங்க் முன்னாடியே வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இந்த மேகசின்ஸ் படிக்கக்கூடிய அந்த ஒரு பிஹேவியரை வந்துட்டு கொஞ்சம் இப்போதைக்கு தள்ளி வச்சுட்டு ஆர்கானிக்காக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். மாத கடைசியில் நம்ம வந்துட்டு மேகசின் அந்த மாதிரி கூட பார்த்துக்கலாம். ரைட். ஸோ ஒர்க் ஆன் இட். ஓகே தானே? யாருக்காவது டவுட் இருக்கா கிளாஸில்? கிளாஸே நடக்கல, இதில் என்ன டவுட் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபைன். வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ரிப்பரேஷனில் ஏதாவது டவுட்ஸ்? எனக்கு புரியுது, நீங்கள் கொட்டாய் விட்டதில் எனக்கு புரியுது. காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க இல்லையா? ரைட். யாராவது எனி ஒன் ஹேவ் டவுட்ஸ் ரிகார்டிங்? நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. ரைட். இன்ஃபேக்ட் ஜாகிரஃபிக்கு வந்துட்டு என்சிஆர்டிஸ் யூ ஹேவ் டு ரெஃபர். தீஸ் ஆர் ஜஸ்ட் ஸ்மால் நோட்ஸ். ரைட். 50 பேஜ் 60 50 பேஜஸ் ஆர் 60 பேஜஸ் தான் இருக்கும் என்சிஆர்டிஸ். 6th என்சிஆர்டிஸ்லாம் ரொம்ப பிளேஃபுல்லாக இருக்கும். ரைட். தே ஆர் வெரி ஸ்மால். திடீர்னு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீனு வாஸ் லுக்கிங் அபவ் இன் த ஸ்கை தேர் வாஸ் அ போல் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. These are very 6th NCERT. Sufficient, yes. If you are advanced enough, then definitely enough, right? In fact, 6th to 8th, it will be normal. 9th, 10th, they would cover agriculture and minerals. India location also. 11th NCERT is very important. We have 2 NCERTs in 11th standard. One is physical geography, second one is Indian geography, right? So both are very important. And if, of course, these books would not cover things about universe and all. So for that, you would be given certain books. You would be given PMFIAs, I think. So PMFIAs is very good. It will be holistic and நிறைய விஷயங்கள் கவர் பண்ணும், right? So அந்த பேசிக் வந்து நீங்கள் பேசிக்ஸ்க்கு நீங்கள் NCERT படிங்க. Once you are completed, you can refer to PMFIAs. And one more thing, G.C. Liang is one famous book that is in the market. G.C. Liang நீங்கள் ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. செகண்ட் பார்ட் இருக்குல்ல G.C. Liangல, செகண்ட் பார்ட் இருக்கும் G.C. Liangல. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ரைட். த மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட், ஈக்குவட்டோரியல் டைப் ஆஃப் கிளைமேட் அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் இந்தந்த கிளைமேட் இப்படி இருக்கும், ஐசோபார்ஸ்னால் என்ன, ஐசோதர்ம்ஸ், ஹவு இட் வுட் மூவ், ரைட். ஈவன் வித்தின் திஸ் டாபிக் தேர் வில் பி சம் அன்வான்ட் கண்டென்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் இன் திஸ் ரீஜன், ட்ரைப்ஸ் என்னென்ன ட்ரைப்ஸ் வந்து வாழ்வாங்க, இவங்க என்னென்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரைட். ஜஸ்ட் லேர்ன் த டைப் ஆஃப் கிளைமேட், வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் தீஸ் டைப் ஆஃப் கிளைமேட், ரைட். அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் படித்தா போதும். ஏன்னா அதுதான் கேட்குறாங்க. தெரியல, மேபி நம்ம இப்படி தான் நினைப்போம். அடுத்த வருஷமே திடீர்னு ட்ரைப்ஸ் பற்றி கேட்டாலும் கேட்பாங்க. பட் இப்போதைக்கு நம்ம எவ்வளோ தூரம் சிலபஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு போக முடியுமோ கொண்டு போகலாம். ஓகே, ஃபைன். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ ஷால் வி வைண்ட் அப் த கிளாஸ்? ரைட். நாளைக்கு வாங்க செய்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்கும். ரைட். கிளாஸ் முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவீங்களோ? இங்கே உட்காந்து யாரும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டிங்களா? சரி.
நல்லா தூக்கமா? தொட்டாவே தூக்கம் வர மாதிரி. முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை? இல்லை சார், இப்போ தேர்ட் இயர் காலேஜ். ஓகே. குருநாதருக்கு என்ன ஒரு பணி தானே ஆஃப் பண்ணிட்டு இதுதானே? இல்லை இல்லை, உங்கள் கிரி வரட்டும். இதுதான்